முயலும் சிலந்தியும் ஒரு பெருங்காடு அருகில் ஓர் அழகிய வயல்வெளி இருந்தது. அங்கே ஒரு சிறிய முயல் வசிக்கிறதா? அது மிக வேகமாக ஓடுவதை பெருமையாக நினைத்தது. ஒருநாள் முயல் ஓடி செல்லும் வழியில் ஒரு பெரிய சிலந்தியை பார்த்தது. சிலந்தி தனது இணையை கைத்தறி போல் நுணுக்கமாக நெய்து கொண்டிருந்தது. முயல் சிலந்தியை பார்த்து நகைத்துக் கொண்டது. என் வேகம் பார்த்திருக்கிறாயா? நான் எவ்வளவு விரைவாக ஓடுவேன் என்பதை உன்னால் உணர முடியாது. ஆனால் நீ மெதுவாக வேலை செய்யவே செய்கிறாய். சிலந்தி சிரித்தது. நீ விரைவாக ஓடலாம், ஆனால் நான் பொறுமையுடன் வேலை செய்கிறேன். என் இணையால் நான் உணவைக் கொண்டுவர முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று அது சொன்னது. முயல் சிலந்தியின் வார்த்தைகளை வெறுத்துவிட்டது. நீயும் உன் இணையும் எந்த பயனும் இல்லை என்று சொல்லிவிட்டு வேகமாக ஓடிவிட்டது. ஒருநாள் முயல் உணவுக்காக வெளியே சென்றபோது திடீரென்று ஒரு மிருக வேட்டைக்காரனை எதிர்கொண்டது. பயந்து ஓட முயன்றது, ஆனால் வேட்டைக்காரனின் வலைக்குள் சிக்கிக் கொண்டது. அது வலிந்து வெளியில் வர முயன்றாலும் முடியவில்லை. அப்போது சிலந்தி அருகில் இருந்தது. அது மெதுவாக வெட்டினால் வலையிலிருந்து விடுபடலாம் என்று யோசித்தது. சிலந்தி தனது கூர்மையான கால்களைப் பயன்படுத்தி முயலின் வலையை கிழித்து விடுத்தது. முயல் விடுபட்டு ஓடிக்கொண்டே, நீங்கள் நினைத்ததை விட புத்திசாலி, வேகம் மட்டுமல்ல, பொறுமையும் அறிவும் முக்கியம் என்று சொல்லியது. கதைப்பாடம்: வேகம் முக்கியம், ஆனால் அறிவும் பொறுமையும் அதைவிட மேலானது. முயலும் ஆமைக்கும் நடத்திய போட்டி ஒரு நாள். ஒரு முயலும் ஆமையும் வனப்பகுதியில் சந்தித்துக் கொண்டன. முயல் மிகவும் வேகமானதென்ற பெருமையில், இந்த காட்டில் என்னை விட வேகமாக ஓடக்கூடியது யாரும் இல்லை என்று அறிவித்தது. அதை கேட்ட ஆமை அமைதியாக சிரித்தது. அப்படியா, நாம் ஒரு ஓட்டப்போட்டி வைத்தால் எப்படி என்று கேட்டது. முயல் ஆமையின் வார்த்தைகளைக் கேட்டு பெரிதாக சிரித்தது. நீ என்னை வெல்லப் பார்க்கிறாயா? நீ மெதுவாக நகர்வதற்கே நேரமாகும் என்று அது சொன்னது. ஆனால் ஆமை தன்னம்பிக்கையுடன், நாம் முயன்று பார்க்கலாம் என்று பதிலளித்தது. போட்டி தொடங்கியது. நாட்டு மிருகங்கள் அனைவரும் திரண்டு வந்தனர். போட்டி தொடங்கியவுடன் முயல் ஒட்டையை விட வேகமாக பாய்ந்து ஓடியது. ஒரு சிறிய மலை வழியாக சென்று முயல் பின்னால் பார்த்தது. ஆமை மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. ஆமை, இன்னும் எவ்வளவு தூரம்? நான் இப்போது ஓட வேண்டியதில்லை, சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று யோசித்தது முயல். முயல் ஒரு பெரிய மரத்தடியில் உறங்கிவிட்டது. மறுபுறம் ஆமை மெதுவாக, ஆனால் இடைவிடாது நகர்ந்தது. அது எப்போதும் முன்னே செல்வதை மட்டுமே கருதியது. முடிவில் என்ன ஆயிற்று? முயல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. காலை நேரத்தில் சூரியன் அதன் முகத்தில் பட்டவுடன் அது கண்களைத் திறந்தது. ஐயோ, ஆமை எங்கே என்று பார்த்தபோது ஆமை கோடிற்கருகில் சென்றுவிட்டது. முயல் விரைவாக ஓடினாலும் இறுதியில் ஆமை கோடியைத் தொட்டு வெற்றி பெற்றுவிட்டது. அதைப் பார்த்த முயல் மிகவும் வெட்கப்பட்டு, வேகம் மட்டும் போதாது, நிலைத்த ஒழுங்கும் முக்கியம் என்று உணர்ந்தது. கதைப்பாடம்: நிரந்தர முயற்சி வெற்றிக்கு வழிவகுக்கும்.